அனைவருக்கும் வணக்கம். கும்பாபிஷேக நீர் தெளிப்பதால் என்னென்ன பலன்கள் உண்டாகும் என்பதை பார்க்கலாம் வாருங்கள். ஒரு ஆலயம் என்பது அதன் கும்பாபிஷேக சமயத்தில் தான் முழுமை பெறுகிறது. கும்பம் என்றால் நிறைத்தல். நம் ஆலயங்களில் வீற்றிருக்கும் விக்கிரகங்களுக்கு அபிஷேகங்கள் மூலம் இறை சக்தியை நிறைத்தலே கும்பாபிஷேகம் எனப்படும். இதனை சைவர்கள் மகா கும்பாபிஷேகம் என்று, வைணவர்கள் மகா சம்ரோக்ஷணம் என்று அழைக்கிறார்கள். மேலும் சக்தி வாய்ந்த மந்திரங்கள் மூலம் யாகங்கள் செய்யப்பட்டு தீர்த்தங்களால் இறைவன் மீதும் கோபுர கலசங்கள் மீதும் அபிஷேகம் செய்யப்படுகிறது. கும்பாபிஷேகம் மூலமாகவே விக்கிரகங்கள் தெய்வ சக்தியை பெறுகின்றன. பெரும்பாலும் கும்பாபிஷேகமானது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்யப்படுகிறது. இதன் காரணம், நாம் கும்பாபிஷேகம் செய்யும் பொழுது சார்த்தப்பட்ட அஷ்டபந்தனமானது, அதாவது சிலைகளை பதிக்கும் மருந்து 12 வருடங்கள் வரைதான் சக்தியோடு இருக்கும். மேலும் கோவில்களில் ஏதேனும் புனரமைப்பு செய்தாலும் கும்பாபிஷேகம் செய்யப்படும். இதற்கு காரணம், கும்பாபிஷேகத்தில் காணப்படும் கும்பம், கடவுளின் உடலையும் கும்பத்தின் மீது சுற்றப்பட்ட நூல் 72,000 நாடி நரம்புகளையும், கும்பத்தில் ஊற்றப்படும் நீர் இரத்தத்தையும், அதனுள் போடப்படும் தங்கம் ஜீவனையும், மேல் வைக்கப்படும் தேங்காய் இறைவனின் தலையையும், பரப்பப்பட்ட தானியங்கள் ஆசனத்தையும் குறிக்கின்றது. இந்நிலையில் கும்பாபிஷேக நீர் தலையில் அல்லது உடலில் பட்டால் 30 முக்கோடி தேவர்களின் ஆசி நமக்கு கிட்டும். அத்துடன் நமது 3 ஜென்ம பாவத்தையும் கும்பாபிஷேக நீர் போக்கும் வல்லமை கொண்டது. அதனால்தான் இது அபிஷேக நீரை காட்டிலும் புண்ணியம் கொண்டதாக கருதப்படுகின்றது. ஆஹா, எத்தனை பலன்கள், எத்தனை புண்ணியங்கள்! இனி எங்கு கும்பாபிஷேகம் நடந்தாலும் நாம் சென்று அந்த நீரை தெளித்துக் கொள்வதால் நமக்கு இருக்கும் கஷ்டங்கள் மட்டுமல்ல, நல்ல விஷயங்களும் இனி வந்து சேரும். இந்த அரிய தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் பெரியர்களுக்கும் அனுப்பி வைத்து அவர்களுக்கும் தெரிந்திட செய்யுங்கள். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். இது போன்ற தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து விடுங்கள். யூடியூப் அல்காரிதம் இது மற்றவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். நன்றி, வணக்கம். நமது சேனலில் ஆன்மீகம் மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் அனைத்தையும் போட்டு கொண்டு வருகிறேன். இதை பார்த்து பயன்பெறவும். ஆரோக்கியமும் ஆன்மீகமும் வேறு அல்ல. ஆரோக்கியம் இருந்தால்தான் ஆன்மீகத்தில் நாட்டம் செலுத்த முடியும். ஆன்மீகத்தை நாடி செல்பவர்களுக்கு ஆரோக்கியமும் முக்கியம். எனவே 2 தகவல்களையும் நமது சேனலில் போட்டு கொண்டு வருகிறேன். பார்த்து பயன்பெறுங்கள்.